வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதாம் பர்ஃபி. ஆச்சு, தீபாவளியும் பக்கத்தில் வந்தாச்சு. நவராத்திரி முடிஞ்சதுன்னா அடுத்தாப்புல தீபாவளி தான். ஸோ இந்த பாதாம் பர்ஃபி நீங்கள் நவராத்திரி போதும் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் குட்டி குட்டி பீஸா வரவாடுக்கெலாம் வச்சு கொடுத்தீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லையா, எங்களுக்கு நவராத்திரி போதெல்லாம் வேண்டாம் மேடம் அப்படின்னா தீபாவளி போது பண்ணிக்கோங்க. யுவர் விஷ். இது எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் இப்போ பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொதிக்கிற நல்ல சூடாக இருக்கிற பால். இது குங்குமப்பூ ஆப்ஷனல். இருக்கிறவா யூஸ் பண்ணுங்க, இல்லாதவா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்படியே பிளெயினாக பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கிற வெந்நீர் இந்த பாதாமில் விடுறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே விட வேண்டாம். கொதிக்கிற வெந்நீரை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்துட்டு இப்படி கையால் அப்படி நகர்த்தினேன்னா தோலி உறிஞ்சிடும். தோலியை எடுத்துட்டு திருப்பி வெந்நீர்லேயே போட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அது இதாகட்டும். இப்போ உரிக்கலாமா? நல்ல சூடாக தான் இருக்கும். நல்ல ஸ்பூனால் எடுத்துக்கோங்க. நிமிஷமாக வந்துடும் இப்படி பண்ணேன்னா. இதை எகெயின் வெந்நீர்லேயே போட்டிருக்கோம். நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுத்து. நம்ம இப்போ 5 நிமிஷம் தான் கொடுத்தோம். ஒரு 10-15 நிமிஷம் இந்த கொதிக்கிற வெந்நீரில் இருந்ததுன்னா இப்படி பண்ணாலே வந்துடும் அது. ஓகே, இந்த மாதிரி திருப்பி வெந்நீர்லேயே போட்டு ஊற வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வச்சுன்னு இருந்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 கப்பு பால் விட்டு, எவ்வளோ பாதாம் பருப்பு எடுத்துன்னு கேட்டேன்னா இந்த கப்பால் 1 கப்பு, 1/2 கப்பு பாதாம் எடுத்ததுக்கு ஊற வச்சு அரைச்சதில் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ விழுது தான் கணக்கு, சக்கரை பாகுக்கு ஒழிய நம்ம எடுத்த பாதாம் கணக்கு கிடையாது. ஸோ நம்ம இந்த விழுது இவ்வளோ 1 கப் இருக்குன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம். இது 1 கப்புனா இது 1 கப்பு. இதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது பாகா வரவழைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சக்கரை நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கட்டும். இதெல்லாம் நல்லா சக்கரை கரைஞ்சி கொதிக்கிறது நல்லா ரெண்டுமா சேர்ந்து. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. ரொம்ப பெருசாக பற்ற வச்சுருந்தேன்னா அப்படியே பொறன்னு இது மாதிரி ஆகிடும். மெதுவாக வச்சுன்னு தான் பண்ணணும். சிம்மில் கூட நான் மீடியமாவது வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதேமாதிரி பாதாம் பர்ஃபிக்கும் ரொம்ப நெய் வேணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. எப்பயாவது ஒன்ஸ் இன் அ வைல் அட்லீஸ்ட் தீபாவளி சமயத்துலையாவது வாங்கி பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் சாப்பிட்லாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவாலாம் கண்டிப்பாக இதை பண்ணி சாப்பிடுவோம். முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதில் எவ்வளோ இதெல்லாம் இருக்குதுன்னு. இது ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நம்ம. ஸோ இது ஆல்மோஸ்ட் 15 நிமிஷம் தான் ஆறுது. கரெக்டாக எவ்வளோ கெட்டியாக எடுத்துன்னு பாருங்க நீங்களே. இது கரெக்டான ஸ்டேஜ். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்க, சிம்லேயே பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அடுப்பை அரைச்சிடுறேன். இப்போது கொஞ்ச நாள் இந்த சூடாக இருக்கிற எல்பச்சட்டிலேயே அப்படியே கலருங்க.
ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதில் போடலாம். ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாதாம் பர்ஃபியும் நல்லா ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகிடுத்து, செட் ஆகிடுத்து. நம்ம இதை கட் பண்ணலாம். ரொம்ப நாள் விட்டுட்டேன்னா அப்புறம் கட் பண்ண முடியாது. ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்லாம் கட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு போட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் நான் பெருசு சின்னதாக போட்டிருக்கேன், உங்கள் சௌகரியம். உங்களுக்கு இன்னும் கூட குட்டியாக போட்டுக்கணுன்னா குட்டியாக ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன பீஸ் கொடுத்தா கூட போதும். அதுலேயே நல்ல ஹாப்பி ஆகிடும். அதில் இப்பேற்பட்ட ஒரு டிஷ் கிடைக்கிறதுனா என்னது. ஆனால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ ஈஸியாக உடையிறது பாருங்க. ஸோ இந்த பாதாம் பர்ஃபி எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குங்க. தீபாவளிக்கும் இதை பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.